இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறியதாவது: தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது. இவற்றின் தாக்கத்தால் இந்திய பெருங்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை அளவின்படி மலைப்பிரதேசங்களில் மிக குறைந்த அளவாக உதகையில் 4.6 டிகிரி, கொடைக்கானலில் 7.3 டிகிரி, குன்னூரில் 9.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் நிலப்பகுதிகளான திருத்தணியில் 14.5 டிகிரி, தருமபுரியில் 15.6 டிகிரி, வேலூரில் 15.8 டிகிரி, கரூரில் 16.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உறைபனியும் மூடுபனியும் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதியில் உறைபனி நிலவக்கூடும். தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் இப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை எங்கேயாவது பெய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பனியின் அளவு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் வடகிழக்கு பருவமழையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏமாத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஜனவரி 1ஆம் தேதியோட வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மூடுபனி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதுக்கு பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவான புதிய தாழ்வு நிலை தான் காரணம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை அதிகமாக தராத காரணத்தினால தற்போது மூடுபனி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மூடுபனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், பொங்கல் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக நேற்று இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப பயங்கரமான பனி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, பனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.